எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னென்னா, உங்களுடைய மனோசக்தியை பயன்படுத்தி உங்களுக்கான காரியங்களை வெற்றியடைவதற்குண்டான வழிமுறைகளை நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இது ஒரு மிக முக்கியமான பதிவு. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஏன்னா இந்த மனோசக்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பல பேருக்கு தெரியாது. நமக்குள்ளே இருக்குது. எல்லா விதமான சக்திகளும் ஆற்றல்களும் நமக்குள்ளேயே இருக்குது. அதை கொஞ்சம் தட்டி எழுப்புனீங்கன்னா போதும். அதை வச்சு நீங்கள் பல காரிய சாதனைகளை புரிய முடியும். இது ஏதோ நாம் சொன்னது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சித்தர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சுவாமி, அதாவது கல்லால் செய்யப்பட்ட சுவாமியிடம் போய் நீ வேண்டுவதை காட்டிலும் உன் மனதில் இருக்கக்கூடிய, அதாவது ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளிடம் நீ விரும்பியதை கேட்டால் உடனடியாக அது நிறைவேறும் அப்படின்னுட்டு சித்தர்கள் அந்த காலம் தொட்டே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்தணும். எல்லா சக்தியும் நமக்குள்ளேயே இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியும் சார். இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதாவது திரைப்படங்களில் வரக்கூடிய ஒரு வசனம், ஒரு ஆன்மீக வசனம். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள். இது சத்தியம், இது உண்மை. உங்களுக்குள் இருக்கும் கடவுளை நீங்கள் தட்டி எழுப்பணும். எப்படி சார் எழுப்பணும்? அந்த கடவுள் எங்கே சார் இருக்கிறாரு, எப்படி சார் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனினுடைய ஆழ்மனமாக அவனுடைய தெய்வம் இருக்கு. இந்த ஆழ்மனதை பற்றி நிறைய அறிஞர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. ஆன்லைனில் கூட அது கிடைக்கிது. ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க 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 பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆழ்மனதை பற்றி. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட ஒரு சிறிய வரி அந்த ஹோல் புக்கையும் நீங்கள் படித்ததுக்கு சமம். இப்போ நான் சொல்கிற இந்த வரியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் ஹோல் புத்தகத்தையும் படித்ததுக்கு சமம். என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அந்த விஷயமாகவே நீ மாறுகிறாய். இதே வசனம் பகவத்கீதையிலையும் இருக்கு. எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இதெல்லாம் கீதாச்சரத்திலே, அதாவது பகவத்கீதையிலேயே இடம்பெற்ற வரிகள். இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான பூ மாதிரி. அதனால தான் அதை எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல. இந்த பூ கட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா? எல்லா தொழிலையும் செஞ்சிடலாம், எல்லாரும் செய்ய முடியாது எல்லா தொழிலையும். பட் ஆனால் மேக்சிமம் ஒரு விதமான பயிற்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் எல்லா தொழிலும் சாத்தியம். ஆனால் இந்த பூக்கற்ற தொழில் மட்டும் நீங்கள் எவ்வளவு பயிற்சி எடுத்தாலும் நீங்கள் மென்மையானவராக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பூவை கட்ட முடியாது. நீங்கள் எவ்வளோதான் பூக்கட்டுற ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதை கட்டுற நுணுக்குகள், அதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அந்த பூவை கட்டி பழகினாலும் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக எடுத்துட்டீங்க. கையில் ஒரு பூவை நீங்கள் எடுக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் ஹார்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துடுறீங்கன்னு வைங்க, பூ கசங்கி போய்டும். அதுதான் உங்கள் ஆழ்மனம்ங்கிற விஷயம். இந்த பூ கட்டுபவர்களிடத்துல நீங்கள் அவங்க பேசுகிற விதம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கலாம். மேக்சிமம் இந்த பூக்கடைக்காரங்கிட்ட பேரம் பேசுனீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஹாஷாக தான் கொஞ்சம் பேசுவாங்க. பட் அவங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப மென்மையானது. பூ கட்டுபவர்களின் ஆழ்மனம் ரொம்ப மென்மையானது. இது அறிவியல் பூர்வமானது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆழ்மனதை எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எப்படி ஒரு பூவை கையாளுவதிலே ஒரு மென்மை தேவைப்படுகிறதோ அதே மாதிரி
ஆழ்மனதை கையாளுவதிலே ஒரு மிக பெரிய மென்மை தேவைப்படும். ரொம்ப சாஃப்டா பட்டர்ஃப்ளை டெக்னிக் அதுன்னு அப்படி சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை டெக்னிக்னா என்னன்னா, ஒரு பூ மேலே பட்டாம்பூச்சி உக்காருதுன்னு வச்சுக்குவோம். அந்த பட்டாம்பூச்சி அந்த பூ மேலே எவ்வளவு அழுத்தம் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிக மிக மென்மையான அழுத்தத்தை தான் கொடுக்கும். அது மாதிரி ஆழ்மனதை நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கையாளுறீங்களோ அந்த ஆழ்மனம் அது உடனடியாக நிறைவேற்றி தரும். எனக்கு இது ஏன் நடக்கலை, என்னால் ஏன் இதை செய்ய முடியல, அடுத்தவனுக்கெல்லாம் அது சக்ஸஸ் ஆகுதே, ஐயோ கடவுளே எனக்கு இது ஏன் இப்படி ஆகுது, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்தோட ஹாஷா நீங்கள் ஆழ்மனதை கையாண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஆழ்மனதினுடைய அற்புதத்தை அறிய முடியாது. தினம் தினம் ஆழ்மனதிற்கு நன்றி சொல்லி பாருங்கள். என்னுடைய ஆழ்மனமே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன், இன்றைய இந்த வாழ்க்கையை நீ எனக்கு அளித்ததற்கு நன்றி, பிரியாணி கொடுத்ததற்கு நன்றி, அல்லது இட்லி தோசை கொடுத்ததற்கு நன்றி, அதுவும் இல்லையா இன்று இந்த பழையச்சோரை கொடுத்ததற்காவது நன்றி, அதுவும் கிடைக்கலையா என்னை இன்று உயிரோடு வைத்து இருப்பதற்காவது நன்றி. இப்படி நமக்கு இந்த உலகம் கொடுத்ததை நினைத்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆழ்மனதிடம் நன்றி சொல்ல வேண்டும். என்னால் பேச முடியலையே, ஒரு போல்டாக என்னோட கருத்துக்களை பரிமாற முடியல, அதன் மூலமாக எனக்கு பல வாய்ப்புகள் தடைபடுகிறது என்று சொல்லுபவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். என்னை ஒரு வாய் பேச முடியாதவராக படைக்காமல் இருந்ததற்கு நன்றி என்று ஆழ்மனதிடம் சொல்லுங்க. சார் என்னால் வீடு கட்ட முடியலையே சார், என்னால் வாடகை வீட்டில் தான் சார் இருக்க முடியுது, அட்லீஸ்ட் வாடகை வீட்டில் இருப்பதற்கான வசதியை அளித்து கொடுத்ததற்கு நன்றி, எதிர்காலத்தில் வீடு கட்டுறதற்கான வசதியை நீ அமைத்து கொடுன்னு நீங்கள் கேட்கணும். இன்னும் ஒரு அட்வான்ஸாக போயிட்டு அதீத நம்பிக்கையோடு நீ நிச்சயம் அமைத்து கொடுப்பாய் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக உள்ள விதைக்கணும். எப்பொழுதுமே ஆழ்மனதை கையாளுறத ரொம்ப மென்மையாக கையாளணும். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி, எறும்புங்கிறது ஒரு குட்டி உயிரினம், நம்ம மேலே ஏறி நடந்தால் கூட ஊர்ந்தால் கூட நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது, அது கடிக்கும்போது தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த எறும்பு ஒரு கடினமான கல்லின் மீது பயணம் செய்யும் போது, தொடர்ந்து நடக்கும் பொழுது, எறும்பு வரிசை தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த கல்லும் தேய்கிறது. அதான் சொல்லுவாங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னுட்டு. இப்படி நம்மளுடைய ஆழ்மனதிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்களாக செலுத்தலாம், செயல்களாக செலுத்தலாம். இந்த மாதிரி 2 விதத்தில் செலுத்தலாம். எண்ணங்களாக எப்படி செலுத்துவது அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவான திங்கிங்கை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, காலையில் எழுந்தவுடன் நீ எதை நினைக்கிறாயோ அது உடனடியாக நடக்கும். காலையில் எழுந்த உடனே, சார் காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு, பல்லு விளக்குறமா இல்லையான்லாம் தெரியாது, முழித்த உடனே, அது பேர் பெட் காஃபியா, என்ன கொடுமையோ தெரியல, ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு இந்த சமூக வலைதளங்களில் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஆழ்மனசுக்கிட்ட எனக்கு இது கொடுன்னு கேட்குறேன் சார் அப்படின்னா, ஆழ்மனத்துக்கு உருவம் இருந்தால் உங்களை அடித்தே போடும். ஆழ்மனம்ங்கிறது ரொம்ப மென்மையானதுன்னு நான் முன்னாடி சொன்னேன். அது விழித்திருக்கிற நேரம் ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸு தான். அதாவது விழித்தவுடன் நீங்கள் தூங்கிட்டு காலையில் முழிக்கிறீங்க இல்லையா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், முழிச்சு ஒரு 5 நிமிஷம் உங்களால் செயல்பட முடியாது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா துயில் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய நிலைகளை பிரிக்கும் பொழுது தூக்கம் விழித்தவுடன் இருக்கும் நிலையை துயில் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க சார் துயில் நிலை அப்படின்னா, முழுசும் தூக்கமும் இல்லை, தூக்கமும் விழிச்சுக்கல,
இந்த இடைப்பட்ட இந்த நிலையைத்தான் துயில் நிலைன்னு சொல்கிறோம். இந்த நிலையிலே ஆழ்மனம் மென்மையான பூ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த ஆழ்மனதுக்கிட்ட போய் நீங்கள் தேன் எடுக்கணும். எப்படி தெரியுமா தேன் எடுக்கணும்? தேன்கிறது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கிடைக்கிறதுக்காக அந்த ஆழ்மனம்ங்கிற பூவை அணுகும் பொழுது எப்படி தெரியுமா அணுகணும்? பட்டாம்பூச்சி பூவில் அணுகணும். பட்டாம்பூச்சி போய் பூவில் உக்காந்தா எப்படி மென்மையாக உட்காருமோ அது மாதிரி மென்மையான வார்த்தைகளை ஆழ்மனதிடம் செலுத்த வேண்டும். அதான் வார்த்தை மூலமாக காரிய சாதனைகளை புரிவது. ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு ஏன் இதை நீ கொடுக்கலை. இப்போ உதாரணத்துக்கு வேலை கிடைக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த வேலை கிடைக்கிறதையே 2 விதமாக அணுகலாம். எனக்கு ஏன் நீ வேலை கொடுக்கலை, எனக்கு சீக்கிரம் வேலையை கொடு, நான் சீக்கிரம் அதில் சம்பாதிக்கிறோம், அவன்லாம் வேலைக்கு போயிட்டான், அவன்லாம் சம்பாதிக்கிறான். இது ஒரு வகையான பிரார்த்தனை. இது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி உட்கார்ற மாதிரி இல்லை, டைனோசர் உட்கார்ற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஹாஷாக இருக்கும். இதுவே இப்படி நீங்கள் செய்து பாருங்க. எனக்கு இந்த அளவிற்கு வாய்ப்புகளை கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு நிச்சயம் நீ நல்ல வேலையை அருள்வாய் என்று எனக்கு தெரியும், சீக்கிரமாக நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன், அதுக்கான அனைத்து சப்போர்ட்டையும் நீ என் கைப்பிடிச்சி செஞ்சுட்டு தான் இருக்க, அதை நான் உணர்றேன். இது எப்படி இருக்கு? முன்னாடி சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்கு? அணுகக்கூடிய முறைகள் அப்படின்னுட்டு இருக்கு. ஆழ்மனதினை நம்ம பட்டாம்பூச்சி ஒரு பூவில் அமர்ந்தால் எந்த அளவிற்கு மென்மையாக அமருமோ அதே போல மென்மையான வார்த்தைகளை உள்ளே செலுத்த வேண்டும். ஒரு நாளும் ஹாஷான வேர்டு உள்ள போடக்கூடாது. அது நடந்த மாதிரியான வார்த்தைகளையே உள்ள போகணும். நடக்குமா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேள்விக்குறியான வார்த்தைகளை உள்ள போட்டிங்கன்னா ஆழ்மனம் என்னை இவன் நம்பல, இந்த பூல தேன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பட்டாம்பூச்சி போய் அந்த பூ மேலே உட்கார்றதில்ல. இந்த பூல கட்டாயம் தேன் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் உட்காருது அந்த பூ மேலே. அது கிடைக்கல 2வது விஷயம். பட் கிடைக்குங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு அந்த பூ மேலே வேணும். ஸோ உங்கள் ஆழ்மனம் அதை நிறைவேற்றி தருங்கிற ஆழமான தீர்க்கமான நம்பிக்கையோடு நீங்கள் அந்த தேனை எடுப்பதற்கு சென்றீர்கள் என்றால் ஆழ்மனம் என்னும் அற்புத சக்தி உங்களுக்கான காரியங்களை வெற்றியடைய வைக்கும். இதேதான் இறைவனிடத்திலே பல நண்பர்கள் பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க. சுவாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறாங்க, நிறைவேறவில்லைன்னு வருத்தப்படுறாங்க. பல பரிகாரங்கள் செய்கிறாங்க, எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கலன்னு புலம்புறாங்க. பரிகாரங்கள் செய்யும் பொழுதே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யும் பொழுது அந்த பரிகாரம் பயனில்லாமல் போய்விடுகிறது. நிச்சயம் கிடைக்கும், இந்த பரிகாரம் எனக்கு வெற்றி அடையுங்கிற தீர்க்கமான நம்பிக்கையை செலுத்தும் பொழுது ஆழ்மனம் என்னும் சக்தி இறைவனோடு இணைந்து உங்களுக்கான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கிறது. இது எண்ணங்கள் மூலமாக காரிய சாதனைகளை புரிய வைக்கும் வழி. அதாவது நல்ல நல்ல வார்த்தைகளை உள்ள போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது நடக்கும். ஆழ்மனதை இப்படியும் நாம் எழுப்பலாம். செயல்கள் மூலமாகவும் உங்களால் ஆழ்மனதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். செயல்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் வச்சுக்கலாம், ஒரு பாட்டு, என்ன சொல்லணும், ஒரு கந்தசஷ்டி கவசம் ஃபஸ்ட்டு முறை வாசிச்சிங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை வாசிச்சிருவீங்க, 2 வரி கூட நினைவில் இருக்காது. ஒரு 10 நாள் வாசிச்சிங்கன்னா ஒரு 4-5 வரிகள் நினைவில் இருக்கலாம். 20 நாள் 30 நாள் இப்படியே போயிட்டே இருக்கிறச்சே 1 வருடம் தினமும் ஒரு டைம் கந்தசஷ்டி கவசத்தை வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா 1 வருஷம் நீங்கள் காலம் முழுவதும் எப்போ கேட்டாலும் எந்த வரியிலிருந்து கேட்டாலும் உங்களால் கந்தசஷ்டி கவசத்தை சரளமாக சொல்ல முடியும். இது எப்படி சார் நடக்குது? இது எப்படி நடக்கிறது என்றால், ஆழ்மனமாகப்பட்டது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செயல்படுத்தின் மூலமாக அதற்குள் அதை செலுத்த வைக்கலாம். நான் பெரிய ஆளா வருவேன்னு தினமும் நினைக்க நீங்க பெரிய ஆளா வருவீங்க. நான் வீடு கட்டுவேன்னு தினம் நினைக்க நீங்க வீடு கட்டுவீங்க. இதெல்லாம் அற்புதம், உண்மையான அற்புதம். இது நீங்க எல்லா காலங்களிலுமே செய்யலாம். நீங்க சாதாரணமா இப்போ நீங்க இந்த காணொளியை கேட்கக்கூடிய இந்த சமயத்தில் கூட
உங்களுக்கான ஆசைகளை மனதில் நினைக்கிற பட்சத்தில் அந்த ஆழ்மனம் அதை கிரகிக்கும். சரிங்களா? அதே அந்த ஆழ்மனம் விழிப்படையும் நேரத்தில், நான் முன்னாடி சொன்னேன், துயில் நிலை என்று சொல்லக்கூடிய தூக்கத்திலிருந்து எழுந்து இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் சொல்லுங்க, காலையில், அதாவது எண்ணங்களை உள்ள விதையுங்க அப்படின்னு சொன்னேன். இதுவே செயல் வழியாக நீங்கள் செய்யும் பொழுது தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பிஃபோர் ஸ்லீப்பிங் அப்படின்னுட்டு சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குபவராக இருந்தால் நீங்கள் படுக்கையில் எத்தனை மணிக்கு வந்து படுப்பீங்க? ஒரு 9:30 மணிக்கு ஒரு சாப்பிட்டுட்டு, ஏதாவது பால் குடிக்கிற மாதிரி இருந்தால் பால் குடிச்சிட்டு, ஏதாவது ஒர்க் இருந்தால், குட்டி குட்டி ஒர்க் இருந்தால் செஞ்சுட்டு 9:30 மணிக்கு பெட்லேயே வந்துட்டு படுப்பீங்க. இப்படி படுத்துட்டு நீங்கள் உடனே தூங்க மாட்டீங்க. யாருமே படுத்த உடனே தூங்கிறது இல்லை. படுத்து ஒரு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அளவு 10 நிமிஷத்தில் இருந்து 20 நிமிஷம் வரைக்குமாவது அந்த தூங்குவதற்கான நேரம் தேவைப்படும். இந்த டைமை தான் ஆழ்மனம் விழித்திருக்கும் நேரமாக நாம் சொல்லுகிறோம். எப்படி தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் இருக்கக்கூடிய துயில் நிலையை நாம் ஆழ்மனம் விழித்திருக்கும் நேரம் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிஃபோர் ஸ்லீப்பிங் அந்த டைமை தான் நாம் ஆழ்மனம் விழித்திருக்கும் மற்றொரு நேரமாக சொல்கிறோம். இந்த டைமை நல்ல விஷயங்களை செயல்கள் மூலமாக உட்செலுத்துங்கள். எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, வெள்ளை பேப்பர். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. ஒரு ஆசையை மட்டும் எழுதுங்க. தொடர்ச்சி அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. எத்தனை முறை சார் எழுதலாம்? ஸ்டார்டிங்கில் ஒரு 21 முறை போதுமானது. அதுவே போதும், மொத்தமே போதும். 21 முறை எழுதுங்க. பேராகிராஃப் மாதிரிலாம் எழுத வேண்டாம். இப்போது வீடு கட்டணும் அப்படின்னா, நான் வீடு கட்ட வேண்டும், போதும். ரொம்ப உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடு கட்டணும், எப்படி வீடு கட்டணும், எவ்வளோ பணத்தில் வீடு கட்டணும், இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசில் தெரிஞ்சால் போதும். நீங்கள் எழுதுறச்ச அந்த ஒரு வரியில் எழுதுனா போதும். எழுதுங்க. 21 முறை எழுதுங்க. டெய்லி எழுதுங்க. எழுதிட்டு அப்படியே அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு, அல்லது நோட்டில் எழுதுனா நோட்டை மூடி வச்சுட்டு தூங்கிடுங்க. நீங்கள் தூங்கிடுங்க. அதுக்கு மேலே எந்த வேலையும் செய்யக்கூடாது. எழுதிட்டு தூங்கிடணும். எழுதிட்டு நான் கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு வந்து தூங்குறேன் சார், அது கூடாது. ஆழ்மனம் என்ன பண்ணோம்? அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடும். நீங்கள் சினிமா படம் பார்த்ததுக்குள்ளே ஆழ்மனம் போயிடும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் ஆழ்மனம் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ அதை எழுதிட்டு தூங்கிடுங்க. இதையே கண்டினியூஸாக பண்ணுங்கள் சார். எவ்வளோ காலம் சார் பண்ணணும்? பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் கோடி ரூபாய் செலவழிக்க தேவையில்லை. உங்களுடைய பெருமளவு நேரத்தையும் செலவிட தேவையில்லை. எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? கட்டாயம் நீங்கள் வீடு கட்டுவீங்க. இது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு. இப்போ நான் உதாரணம் சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்காக நான் பரிகாரம் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். இருந்தாலும் உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுது அதற்கான மருத்துவத்தை செய்து கொண்டு இதை செய்வது தான் உத்தமம். ஆன்மீகம்ங்கிறது மனது சம்மந்தப்பட்டது. உடலை அது எந்த டைம்லையுமே சரி செய்யாது. அதுவும் சில நேரங்களில் அதிசயங்கள் நடப்பது உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பெரும் நோயாளிகள் கூட தெய்வ நம்பிக்கையோடு சில விஷயங்களை செய்து அதிலிருந்து சுகமடைந்தார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நாம் அதை 100% மக்களிடத்தில் ஆதரித்து சொல்ல முடியாது. உங்களுக்கு நோயா, இந்த பரிகாரத்தை செய்யுங்க, அந்த நோய் நீங்கிடும்னு சொல்ல மாட்டோம். அது தவறு. நோயினா முதல்ல மருத்துவர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டுதலும் பிரார்த்தனைகளையும் வெய்யுங்கன்னு தான் நம்ம சொல்ல மாதிரி. குழந்தை இல்லாமல் இருக்கிறது, உடல் முடியாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே மருத்துவ சிகிச்சையோடு சேர்ந்து இதை செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா?
இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா தூங்குவதற்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை ஆழ்மனம் விழித்திருக்கும் நேரம்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 50 முறை சொல்லுங்கள். காலையில் நான் 3 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிக்கணும் காலையிலன்னு ஒரு 50 முறை சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்த விதமான அலாரத்தின் உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும். சார் நான் 10 மணி வரைக்கும் தூங்குறேமா சார் அப்படின்னு சொன்னால் கூட உங்களால் 3 மணிக்கு எழுந்திருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. ஸோ இது மூலமாக என்ன நான் சொல்கிறேன்னா, ஆழ்மனம்ங்கிற அற்புத விஷயத்தை பயன்படுத்தி பல காரிய சாதனைகளை புரிந்து கொள்ள முடியும். இதை பெண்கள் ஆண்கள்னு எல்லாரும் செய்யலாம். தீட்டு காலம் அப்படின்னு எதுவும் இல்லை, அந்த காலத்துலேயும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டும் செய்யலாம், குளிக்காமலும் செய்யலாம். சரிங்களா? இது முழுக்க மனம் சம்மந்தப்பட்டது தான். ஸோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.